பார்ப்போம். ஸோ லைஃப்ல மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது தான் பக்குவம். பெரிய பெரிய விஷயங்களை பேசுறது பக்குவம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறது தான் பக்குவம். ஸோ இந்த அழுத்தம், இந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு மாதிரி அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சு கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா அது கண்ணை மறைச்சிடும். அதை தள்ளி வச்சு பார்த்தோம்னா அது வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அது தூக்கி தூர போட்டால் அப்படி ஒன்று இல்லவேன்ற மாதிரி தோணும். எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறணும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அது ஒரு நாள் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சுனாலே போதும். ஸோ நிறைய பேர் மன அழுத்தத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அழுத்தி அழுத்தி சொல்லியே அந்த மன அழுத்தத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. அதை பற்றி திங்கிங் அவங்க விரும்புகிறாங்க. அதான் உண்மையே. ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா அதுக்கு நீ முதல்ல வெளியில் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அவங்க வர நிறைய பேர் விரும்புறதில்லை. அதனால தான் தொடர்ந்து அவங்க அந்த அழுத்தத்திலே இருக்கிறாங்க. அதான் உண்மை. மனதையும் ஒழுங்குபடுத்த வேண்டும், அறிவையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். இது ரெண்டையும் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் மனசை அறிய முயற்சி பண்ணீங்கன்னா அங்கே அறிவு ஒழுங்குபட்டுரும். நீங்கள் அறிவை தேடி அலைஞ்சிங்கன்னா அங்கே மனசு நிச்சயமாக ஒழுங்குபட்டுரும். ஏதாவது ஒன்று நமக்கு என்ன வருதோ அதை தேடி நல்லபடியாக தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணாலே போதும். என்னையை பொறுத்தளவில் சார் நீங்கள் எப்படி சார் மனசை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறீங்கன்னா எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதாவது எங்கள் நாத்திக